அந்த எரா இஸ் ஓவர். அந்த ரியலைசேஷனுங்கிறது வந்து இன்னும் நம்மளுடைய கண்ட்ரியில் மாஸ் லெவலில், ஒரு ஃபேமிலி லெவலில், டிஸ்கஷன் லெவலில் இன்னும் பெர்குலேட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. பட் த திங் இஸ் என்னென்னா, இந்த ட்ரீம் வந்து இட்ஸ் ஓவர். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ எல்லாருமே எல்லா மீடியாலையும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கா, எல்லாரையுமே வந்து துரத்துறா, எல்லா லெவல்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டா, இமிக்ரன்ஸாக போனவா எல்லாருமே திரும்ப ஊருக்கு வர வேண்டிய நிலைமையாக எடுத்து, அது ஃபஸ்ட்டு லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து, மிடில் லெவலுக்கு வந்து, இன்றைக்கி டாப் ஹைரார்கியில் இருக்கக்கூடிய நிறையா பீப்புளே வந்து திரும்பவும் இந்தியா வர மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துட்டு தான் இருக்குது. இது வந்து மாஸ் எக்ஸோடஸ் அப்படின்ட்டு என்னுடைய குரு வந்து எப்போவுமே சொல்லுவார். அது அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங், இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் ஃபர்தர். அண்ட் இது வந்து எப்படி ஆகும்னா, இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அமெரிக்கா போனவாள்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்து அவாவா ஃபேமிலிக்கு வந்து தயவு செஞ்சு இனிமேல் யாரும் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு நினைக்காதீங்கோ, இல்லை ஃபாரினுக்கு அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு நினைக்காதீங்கோ, அங்கேயே வேலை பார்த்து செட்டில் ஆகணும்னு நினைக்காதீங்கோ, அது கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை வந்து அவாவா வீட்டில் பேச ஆரம்பிப்பா. இதுதான் இதுக்கான அடுத்த லெவல்.